அண்மை செய்தியை பார்க்கிறோம். கோவை மேயராக இருந்த கல்பனா ராஜினாமா செய்ததை அடுத்து மேயர் தேர்தல் அங்கே நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் கோவை திமுக மேயர் வேட்பாளராக ரங்கநாயகி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். கோவை திமுக மேயர் வேட்பாளராக ரங்கநாயகி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். அருண், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். கோவை மாநகராட்சியினுடைய முதல் பெண் மேயராக இருந்த கல்பனா ஆனந்தகுமார் கடந்த ஜூலை மாதம் தனது பதவியை சொந்த காரணங்களுக்காக அவர் ராஜினாமா செய்திருந்தார். இந்த நிலையில கோவை மாநகராட்சிக்கான பெண் மேயர் யார் என்பது மிகப்பெரிய ஒரு போட்டியாக இருந்தது. இந்த கோவை மாநகராட்சியில் மேயர் பதவியை பிடிப்பதற்காக சுமார் 7 பெண் மாமன்ற உறுப்பினர்கள் கடுமையான போட்டியில் ஈடுபட்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்கான பவர் செக்டார் என்று சொல்லப்படக்கூடிய கட்சியினுடைய தலைமையில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் மூலமாக அந்த பதவியை பிடிப்பதற்கான போட்டியில் ஈடுபட்டிருந்த நிலையில தற்போது 29வது மாமன்ற உறுப்பினர், அதாவது 29வது வார்டு மாமன்ற உறுப்பினரான ரங்கநாயகி தற்போது தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இவருக்கான தேர்தல் மறைமுக தேர்தலாக நாளை காலை நடைபெற உள்ளது. நாளை காலை 10:30 மணிக்கு கோவை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் தலைமையில இந்த கூட்டமானது மாமன்ற உறுப்பினர்களுக்கான கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தில் மேயராக ரங்கநாயகி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட இருக்கிறார். அதைத் தொடர்ந்து அவர் தனது மேயர் பதவியை தொடர்ந்து வகிப்பார் என்று கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்துதான் நாளை பிற்பகலில் நியமன, அதாவது குழு உறுப்பினர்களுக்கான தேர்தலும் நாளை பிற்பகல் நடைபெறுகிறது. எனவே நாளை 10:30 மணி அளவில் அவர் 10 மணிக்கு அவர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்து 10:30 மணி அளவில் அவர் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார். அகிலா, விவரங்களுக்கு நன்றி அருண்.